இது வந்து ரெடி பண்ணி நம்ம வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி வினிஷா பொண்ணுக்கு இது செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். அக்கா புதினா கீரை இருக்கிறேன்டா வாடா. நிறைய இருந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் இந்த பொட்டி, பார்சல் பலகார பொட்டி. அப்படியே மறு மறுன்னு சூப்பராக இருக்குது. டிவி பார்க்கறதே இல்லைங்கிறீங்க. சாப்பிட்டு வந்து கீழே வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்கோம். அதுக்கு மேலே இந்த இலைகளை போட்டு மூடாக்கட்டம் போட்டு மேலே மண் போட்டு மூடிடலாம். அக்கா கொஞ்சமாவது செடி அந்த பச்சை தலைங்க இருக்கிற மாதிரி வெட்டி விடணும். புதினா தானே, ஏன் அதுக்கு அவ்வளோ இடத்த வேஸ்ட் பண்ணணும். சும்மா சின்ன தொட்டியில் வச்சா கூட டக்குன்னு முளைச்சிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வெயில் ஒன்றும் பெருசாக அடிக்கவே இல்லைங்க. ரொம்ப டிம்மாக இருக்குது வெயில். அதனால் என்னவோ தெரியல, மோடம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எப்படியோ இருக்குது. வீட்டுக்கிட்ட நல்லா வெயில் அடித்தா கூட தாங்கிக்கலாம் போல இருக்குது. இந்த மூடாக்கு போட்டு குளிர் அடிச்சுக்கிட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தாலே ஒன்றும் முடிய மாட்டேங்குது. பெச்சிட்டு போத்தி படுத்துக்கலாமான்னு இருக்குது. போங்க, இன்னைக்கு இதனாலே வீட்டை விட்டே வெளில வரதுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த குளிருக்கு ஏதாவது சூடாக மொறு மொறுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு என் மைண்டு சொல்லுது. அதனால் ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. எங்கேயுமே போகிறதுக்கு இல்லை, வெயில் தான் அடிக்குது, ஆனால் வந்து குளிருது. அவள் தான் தாளித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவள் வந்து நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கணுங்க. இந்த மாதிரி தட்டை அவள் இருக்குது இல்லைங்களா, இதே சிகப்பரிசி அவள் எடுத்துருக்கிறேன் நான். நல்லா தட்டை அவள் அப்படியே மெதுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்தா அப்படி மொறு மொறுன்னு ஆகணும் தொட்டமாக்க. இது கூட இன்னும் கொஞ்சம் பொருட்கள் போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும். இது வறுத்துட்டு நான் காட்டுறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா வறுத்து மொறு மொறுன்னு எடுத்து வச்சிட்டேன். சும்மா கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். போதும். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து பக்கத்துலேயே வச்சாச்சு. கொஞ்சம் கடுகு எடுக்கணும். இன்றைக்கி நானும் திலகாவும் தான் இன்றைக்கி சமையல் வேலை செய்கிறோம். போட்டுரு. கடுகு பொரிஞ்சதும் கொப்பரை தேங்காய் பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஸ்லைஸாக சீவி வச்சுருக்கேன். இதையும் போட்டு அப்படியே வறுத்தரலாம். கடுகு பொரிஞ்சதும் போட்டுரு. அடுப்பு சிம்மில் வச்சுப்போம். அடுத்ததாக வந்து நம்ம முந்திரி கொஞ்சம் போட்டு கரண்டி எடுத்துரு. முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலை கொஞ்சம். இதுலேயே வந்து வரமிளகாயும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதான் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போட்டுடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை. அது வறுத்த நிலக்கடலை, ஆனால் கடைசியாக போட்டுக்கிட்டால் போதும். வறுத்துருக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் வறுபடுட்டு எல்லாமே. நம்ம கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுக்கட்டுங்க, வறுபடட்டும். அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாம் வறுக்கும் போது எல்லாம் கரிஞ்சிரும். அதுக்கு தான் பக்குவமாக வறுபட்டு வராது. இந்த டைமில் கடைசியாக நம்ம மொறுமொறுன்னு ஆயிடுச்சாடி. பொட்டுக்கெல்லாம் வறுபட்டுருச்சா. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, உப்பு போட்டாச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டு பிரட்டிடலாம். டக்குன்னு இது வந்து ரெடி பண்ணி நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோமா, இந்த மாதிரி சாயந்தர டைமில் எடுத்து ஒரு கப்பு போட்டு கொடுத்தோமா நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒயிட் கலர் அவல் போட்டிங்கன்னா கலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் சிகப்பு கலர் அவல் வீட்டில் இருந்ததுனால சிகப்பு கலர் அவல் போட்டுக்கிட்டேன். எப்பவுமே ஒரு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பார்த்ததோடு விடாதீங்க, அதை வந்து செஞ்சு பாருங்கள். வருதோ வரலையோ நமக்கு ஒருத்தர் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்தால் வச்சுக்கலாம், நல்லா வரலைன்னா அந்த டிஷ்ஷை விட்டுறலாம். நம்ம மறுபடியும் செய்யாமல் கூட விட்டுறலாம். நான் நேற்றுக்கு செஞ்சேன், விகாஸுக்கு செஞ்சு கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி வினிஷா பொண்ணுக்கு இது செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். நல்லா எல்லா பக்கமும் பரட்டி விட்ருக்குன்னு. அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு புது டிஷ் வந்து தயாராகிருச்சு. இது சாயந்தரத்தில்
ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பன்னீர் செய்யலான்ட்டு இருக்குங்க. அந்த பன்னீருக்கு தான் வந்து புதினா தலை போட்டு பன்னீர் செய்ய போகிறேன். எனக்கு ரொம்ப இது ப்ளைனாக பன்னீர் சாப்பிட்றத விட இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் உள்ளார வந்து மசாலா ஐட்டத்தோடு நம்ம பன்னீர் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை. சரி, இன்றைக்கி வந்து அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் புதினா தலையை கட் பண்ணிக்கலாம். கூட சேலம் முள்ளு கத்திரிக்காயும் இருக்குது. வருங்களேன், நல்லா இருக்குல்ல? சேலத்துக்கே உரிதான கத்திரிக்காய், சேலம் முள்ளு கத்திரிக்காய் நல்லாயிருக்கு. இந்த ட்ரிப்பு பவானி கத்திரிக்காயும் போட்டேன் இல்லைங்களா, அதுவுமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் காய் கொஞ்சம் நிறையா காய்க்கும் போது காட்டுறேன். வரி கத்திரி அப்புறம் பவானி கத்திரி எல்லாமே காய்க்குது. நான் நிறையா காய் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நம்ம சேலம் இது மட்டும் புதினாவை மட்டும் பறிச்சிக்கலாம். நல்லா தலன்னு இருக்குதுப்பா. புதினாவை பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது. இது இப்படி கையில் கட் பண்ணுமா, கொஞ்சம் அந்த தண்டு மொத்தமாக இருக்குதுங்களா, வராது. அதுக்கு தான் வந்து கட்டரை எடுத்து வந்துருக்கேன். கட்டரில் கட் பண்ணிட்டோமா நம்ம வந்து மறுபடியும் இதை வந்து நட்டு வச்சிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். ஓகே, கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். கூடவே பொன்னாங்கண்ணி கீரையும் நீ வளருவியா நான் வளருவேனா பார்க்கலான்னு போட்டு வளருது பாருங்கள். இதெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை. அதுவாக தானாக முளைச்சி வந்திருக்கு. தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி தானாக முளைச்சி வந்த செடிங்க. ஓகே, வரட்டும். யாருமே என்னாட்ட வந்து வீடியோ எடுக்கிற ஐயனரே சிரிக்கிறான். உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு கீரை இருக்க மாட்டாங்க உலகத்தில் ஒன்னாட்டம் அப்படின்னு நினைப்பான். உண்மையாலுமே என்னால் வந்து குமிஞ்சிக்கிட்டு அக்கா புதினா கீரை அறுக்கிறேன்டா வாடா. யாருமே வந்து அறுக்க மாட்டாங்க. நம்மளால கீழே குமிஞ்சிக்கிட்டு என்னால் வேலையே பண்ண முடியாதுங்க. ஏன்னா தையல் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் சப்பானாட்டு உட்காந்துக்கிறது. உட்காரும் போதே எனக்கு என்ன பயமாக இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒன்று புஷ்ஷுன்னு வந்துச்சுன்னா எப்படி நம்ம எந்திரிப்போம் அப்படின்னு நினச்சிட்டே தான் உட்காந்தேன். ஆனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. காய் பிக்கிறது பண்ணுறதுனா பண்ணி உட்காந்து தான் தீரணும். சரி, எங்கே போனாலும் சப்பானியாட்ட உட்காந்துக்குவேன், வேறு வழியே இல்லை. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் வீட்டில் எனக்கு எல்லாமே தெரியும், எது எங்கே இருக்குதுன்னு தெரியும், அதை விட உங்கள் வீட்டுக்கு வர பாம்பும் எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. எல்லாரும் எல்லாம் மற்ற பொருள்லாம் தெரியுதா இல்லையா, பாம்பு வர்றது கூட எங்கள் வீட்டுக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. போதுமாடா, போதும். இது எதுக்குன்னா, கூட நிறைய வளர்ந்துருச்சு, விட்டமாக வேஸ்ட்டாக போயிடும். பறிச்சிட்டோமாக்கா நம்ம வந்து புதினா சட்னி அரைச்சிக்கலாம். அப்படி பறிக்க வாசம் கம்மன்னு அள்ளுதுங்க. புதினா ஒன்று தாங்க, யார் வேணாலும் எப்படி வேணாலும் வச்சு வளர்த்தலாம். கொஞ்சோண்டு தொட்டி இருந்தால் போதும். தொட்டியே இல்லாட்டினா கூட தண்ணியில் வந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணிக்குள்ளார இந்த வேறு போட்டு வச்சா கூட வந்துருங்க அப்படியே தலைன்னு. அவ்வளோ அருமையான மூலிகை செடி இந்த புதினா, பச்சை மிளகா, துளசி, கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் தூதுவளை. இதெல்லாம் நம்ம முக்கியமாக வச்சுக்க வேண்டிய பொருள் வீட்டில் கட்டாயமாக. அது அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் சரி, இதை வந்து நீங்கள் தொட்டிலே வச்சு வளர்த்திக்கலாம். அப்படியாப்பட்ட மூலிகை செடிகள் இது எல்லாமே. நம்ம அஞ்சரை பொட்டி மாதிரி இதுங்க. ஓகே, போதும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இன்னைக்கு பன்னீர் காய்ச்சிடலாம். ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கிறேன் பன்னீர் காய்ச்சலான்னு. காய்ச்சின பாட்டை தான் காணோம். எப்படிங்க, போதுமாடா? உக்காந்து பொறிச்சே மூச்சு வாங்குது எனக்கு. எந்திரிச்சிருக்கிறேன். என் தம்பி உனக்கு இதெல்லாம் தேவையாம்மா? சூப்பர். கத்திரிக்காய் பறிக்கலையே, இப்பயே பறிச்சுக்கலாமா சாயந்தரம் பறிச்சுக்கலாமா? இப்பயே பறிச்சுட்டுமா? இந்தா இது ஒன்று பறிச்சுக்கலாமா? இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இருந்தாலும் கொடுத்து விட்றதுக்கு ஒன்று கொடுத்து விட்டா பத்தாது. அதுதான் இவ்வளோதான் இருக்கா, 2 தான் இருக்கா? வேற எங்கேயாவது காய்கறி பாரு.
மேல்காட்டில் இருக்கிறத பார்த்துட்டு சொல்லலாம். வரி கத்திரிக்கிற அழகாக இருக்குது. நல்லா எவ்வளோ பெருசாகி கூட பிஞ்சா இருந்துச்சுடா. நான் இன்னைக்கு பார்த்தேன். அழகாக இருக்குது. சரி, இன்னும் காய் இந்த கத்திரிக்காய் மட்டும் பத்தாது. மேல்காட்லேயும் மஞ்சள் காட்டுலேயும் கத்திரிக்காய் இருக்குது. அதை போய் பறிச்சுட்டு சொல்லலாம் தாத்தாவை. ஓகே, இன்னைக்கு இந்த அறுவடை அவ்வளோதான். எனக்கு மூச்சு வாங்குறதுனா முடியல, அவ்வளோதான். போகலாம். கத்திரிக்காய், சேலம் முள்ளு கத்திரிக்காய் வந்துருச்சு. எத்தனை காய் வந்துருக்கு? 4, 5, 6 காய். இது 2 சொத்தக்காய் எடுத்துருக்காங்க. அது 2 சொத்தக்காயா? சரி சரி. இந்த பெரிய காயெல்லாம் நல்லா இருக்குதாங்கண்ணா? பெரிய காய் நல்லா இருக்குது. பெரிய காய் இப்போ தான் ரவுண்டு தான் இருக்குது. இது எல்லாமே நல்லா இருக்குது. சரி சரி சரிங்கண்ணா, கொண்டு போய் வைங்க. நாளைக்கெல்லாம் கத்திரிக்காய் பொரியல் தான். இதுக்கு மேலே விட்டால் நிறையா இருக்கும். ஆமாம், இதுக்கு மேலே விட்டால் முத்தி போயிடும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த 2 பேர் பண்ணுற சேட்டை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. காட்டுக்குள்ளே பாக்கு தோப்புக்குள்ளே போய் எல்லாத்தையும் பரப்பி விட்டு வந்துடுறாங்க. டிங்கி டிங்கின்னு போகிறாங்க பாரேன். கோழிக்கு பின்னாடி சேவல் போகிறாங்க அப்படியே அசாத. ஏய் சேவலே, ஏய் காட்டுக்குள்ளே போகிற நீ? போ உன்னை வரேன் நான். வானவில் தெரியுது பார்த்தீங்களா எங்கள் வீட்டு பக்கத்தில்? ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் மழையெல்லாம் வரல, ஆனால் வந்து அந்த கருமேகம் வந்திருக்கு. அந்த கருமேகத்துக்கே வந்து வானவில் வந்திருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வானவில்லை பார்த்தோன்னே வேக வேகமாக ஓடி போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன். தெரியுது பாருங்கண்ணா வீடியோலையே. இல்லை ஆஃப் சர்க்கிளாக தெரியுது பாருங்க. அந்த கிரியா சொல்லும் போது அப்படி இப்படி இருந்துச்சு. அப்படியா? இந்த சைடு இருந்து இந்த சைடு போயிருச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிருச்சு அப்படியே. பாதி தான். இந்த தென்மரை சேர்ந்த நல்லா பச்சை பாதி. ஆமாம், பாதி அழிஞ்சிருச்சு. நல்லா ஃபுல்லாகவே இருந்திருக்கு. நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பாதி அழிஞ்சிருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வானவியை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் இல்லை? சூப்பர். இந்த பெட்டி பார்சல் எங்கே போகுதுனாக்கா நம்ம வினிஷா பொண்ணுக்கு. ஏன்னா இப்போ வந்து மழை வரப்போகுது இல்லைங்களா சென்னையில். இந்த இன்னும் ஒரு வாரத்துக்கு வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கணுமாமே. அப்படிங்களா? புயல் வரப்போதான். அதனால ஒரு வாரத்துக்கு வீட்டுக்குள்ளாரே இருக்கணுமா. வீட்டுக்குள்ளாரே இருந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் இந்த பொட்டி. பார்சல் பலகார பொட்டி. புயல் ஆரம்பிச்சிருச்சாமே. தள்ளி விட்டுறாத, தள்ளி விட்டுறாதா, வச்சிருடா. நாளைக்கு நட்டு வைக்கணும். அதை மழை பெஞ்சாக்கா ஏதாவது காரசாரமாக சாப்பிடணும். கடைங்க எதுவுமே இருக்காது இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு செஞ்சுருக்கிறேன். அதுதான் பார்சல் பண்ணி இன்னைக்கு அனுப்பிச்சுட்றோம். இது அவளுக்கே தெரியாது, போனால் தான் தெரியும் என்னன்னு. ஏன் பார்க்குறீங்க? வீடியோ போட வந்துருச்சுன்னா நான் இப்போ போட மாட்டேன். இது போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் போடுவேன். அது வரைக்கும் வந்துருச்சு கேட்கவும் மாட்டேன். கொசுத்தொல்லை தாங்க முடியலாம். கொசுத்தொல்லை தாங்க முடியலையா? கொசு வாட்டி பெருசாக குரங்க என்ன மாதிரி எத்தனை அம்மாக்கள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு மசாலா பன்னீர் செய்ய போறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து மசாலா அரைக்கிறது, பன்னீர் அரைக்கிறது, அதை கட் பண்ணி டேய் வெறும் பன்னீரை தின்னா டேஸ்டாவே இல்லைடா. உள்ளாரா அதில் ஏதாவது மசாலா இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரத்தோடு இருந்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும். போடா வேலையை பார்த்துக்கிட்டு. கொஞ்சம் புதினா, எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாது. போடா வேலையை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகு.
நீங்க சாதாரணமா செய்யறது நல்லா தான் இருக்குது, புதுசா செய்யறேன்னு சொல்லிட்டு அது மோசம் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன் போ. சும்மா ஒரே மாதிரி எனக்கு அந்த பன்னீர் பிளைன் பன்னீர் பிடிக்கல, மசாலா பன்னீர் தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். இதை அரைச்சிடலாம். திங்க மாட்டேன்னு சொல்லலையா? சூப்பராக இப்போ அரைச்சி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா பன்னீர் ரெடி பண்ண போகிறோம். பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகுது. அதனால் பால் காய்ச்சிட்டு ஏற்கனவே இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். அப்போ தான் பன்னீரில் உப்பு டேஸ்ட். ஏண்டா கருவாடு கத்துறாங்க, உங்களுக்கு வேலை இல்லை. இப்போ இதில் வந்து இது ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் போட்டலாம். உப்பு, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச புதினா போடாச்சு எல்லாத்தையும். கலர்ஃபுல்லாக இருக்குதுடா. ஓகே, மோர் மாதிரி இதுமா, மோர் மாதிரி தான் இருக்கும். டே, உனக்கு ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அம்மாவோட சமையலோட அருமை. இப்போ வந்து இது என்னது, லெமனு தண்ணி கலந்து வச்சுருக்குறேன். லெமனை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கலக்கிக்கலாம். கலக்கி விட்டு இப்படி கிளறி கொடுக்கலாம். இப்போ அப்படியே கெட்டியாயிரும். நான் செஞ்ச ப்ராசஸ் எல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் பன்னீரே வரவே இல்லை. என்னடா மிஸ்டேக் பண்ணோம், ஏன் பன்னீர் வரலன்னு அப்போ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. இதில் வந்து இஞ்சி பூண்டு போடக்கூடாதுங்க. மறுபடியும் இந்த பால் அப்படியே வச்சுட்டேன் எடுத்து, மறுபடியும் இன்னொரு பால் குண்டால மறுபடியும் வந்து புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, உப்பு, இது 5 மட்டும்தான் போட்டேன். இது 5 மட்டும் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் பாலில் ஊற்றி கலக்கினதுக்கப்புறம் தான் பன்னீர் வந்துச்சு. நான் அந்த பன்னீரை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி கலக்கின பாலில் வந்து பன்னீர் வரவே இல்லை. இப்படியே தான் பாலாவே தாங்க இருந்துச்சு, கடைசி வரைக்கும் பாலாவே தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் யாரும் இஞ்சி பூண்டு போட்டு ட்ரை பண்ணாதீங்க. இட்லி அரிசி 1 டம்ளரு, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து செட்டிநாட்டு ஸ்பெஷல் அடை தான் செய்ய போகிறேன். அதுதான் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். எண்ணெயிலே போட்டு பொரிக்கிறது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போயும் ஊற வச்சிட்டோமா கரெக்டாக விகாஸ் வரத்துக்குள்ளே ஊறிடும். வந்தது நம்ம அரைச்சி செஞ்சிடலாம். ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 1 டம்ளர் தானே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அதை அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இல்லாமல் தண்ணி விடாமல் அப்படியே கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி இப்போ அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். இப்போ இந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்து இது கூட கலந்தோமா வேலை முடிஞ்சது, நம்ம சுட்டுறலாம். அரைச்சிட்டு வந்துட்டேங்க தேங்காயை. இப்போ தேங்காய் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுக்கிற கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டு நல்லா சுட்டு எடுக்க வேண்டியது தான். நானுமே நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்குறேன். அதனால் இந்த ட்ரிப்பு நாமளுமே செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு தான் செஞ்சுருக்கேன். பார்க்கலாம் நமக்கும் தான் வருதா அப்படின்னு. எண்ணெய் காஞ்சிருச்சு. நானும் ஒரு தட்டில் வச்சு தட்டியாச்சு. இப்போ எடுத்து போட்டுறேன். சூப்பராக தான் தட்டுறதுக்கு வந்திருக்குது. தண்ணியெல்லாம் இதில் தண்ணி இருந்தாலும் அந்த துணி வந்து இழுத்துக்குமா, அதுதான் துணியில் தட்டி போடுறது. இப்போ நம்ம எடுத்து போட்டு பார்க்கலாம். சூப்பராக தாங்க போட்டேன், நல்லா தான் வருது. பார்க்கலாம் எவ்வளோ வந்துருச்சு பத்தியா. என்னது இது? இந்த செட்டிநாடு சைடு செய்கிற அடையை நம்ம வந்து தோசைக்கல்லில் தட்டுவோம். ஆனால் அவங்க வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுடுக்குறாங்க. அரிசி மாவு, எப்படி எனக்கு அடை வந்துருச்சு இல்லை. தோசைக்கல்ல ஈஸியாக தட்டிடுவோம்டா, இதில் போட்டு பொரிச்செடுக்கணும்ல. எப்படா வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். சூப்பராக வந்துருச்சு பத்தியா. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அந்த ஊர் ஸ்பெஷல் அந்த அடை, இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கிறது. நாம்பளும் செஞ்சிட்டோம்ல. கொஞ்சம் சட்னி செஞ்சுருக்கேன், தொட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லு. சரியா? அடுத்தது பணியாரம் செய்யலாம். பால் பணியாரம் செய்கிறாங்க.
வெள்ளை பண்ணிடணும், பால் பண்ணிடணும். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நம்ம சாதா தோசையில் எண்ணெய் ஊற்றுவோம், அதே டேஸ்ட்டு தான் இருக்குது. அடை தோசை டேஸ்ட்டு தான் இருக்குது. எண்ணெயில் பொரிச்சிருக்கிறோம், அவ்வளோதான். வேறு எந்த வித்தியாசமும் தெரியல. நம்ம அடை தோசை மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டாக பிடிக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெயில் போட்டதுனால அப்படியே மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. டிவி பார்க்கறதே இல்லைங்கிறீங்க. சாப்பிட்டு வந்து சம்பவம் நடந்த 10 நிமிஷத்துல உங்களால எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு போக முடிஞ்சது? குளிச்சுட்டு வா, சாப்பிடுவேன். குளிச்சுட்டு வா, சாப்பிடுவேன். ஓகே. தள்ளுனா தள்ளு. பாட்டு பாட்டே தள்ளுனா அப்சக்கல்லு மாலியா ஆத்து பக்கம் வாரியா அப்படி பாட்டு பாடிட்டே தள்ளுங்க. நல்லா காடு ஓடிட்டே இருந்தோம். என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து டிராக்டர் நின்றுச்சான். அதனால 2 பேரும் சேர்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க இப்போ டிராக்டரை. இன்னும் 2 பேர்த்து வர சொல்லட்டுமா? இந்த ரம்பூட்டானுக்கு தான் இன்றைக்கி வந்து எருவு போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அத்தி மரத்தோடைய இலைகளை போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி இலைகள் வந்து ஒரு மாதிரி சருகாட்டம் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து அத்தி மரத்தோடைய இலைகளை போட சொன்னாங்க. சரி, அதனால் இன்றைக்கி இதுக்கு போட்டு விட்டலாம் அப்படின்ட்டு. போதுங்கண்ணா, வேர்லாம் அறுத்து விட்டுற போது மிராக்கல் ஃப்ரூட்டுக்கும் இதுக்கும் போட்டு விட்டலாம். நம்ம மரம் வெட்டணும் இல்லைங்களா, அந்த மரத்தோடைய இலைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து பாக்கு மரத்துக்குள்ளார போட்டு விட்டோம் பாருங்களேன். ஃபுல்லாக அந்த இலைகளை வந்து போட்டு விட்டாச்சு. மாமரத்து இலை, அத்தி மரத்து இலை, 2ஓட இலைகளையுமே இதுக்குள்ளே போட்டாச்சு. ஏன்னா தண்ணி கட்ட அப்படியே மக்கிரும் இதுக்குள்ளார, இதுக்கு எருவாயிரும். அதுக்காக தான் இது மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் அதனுடைய இலைகளை அதுங்களுக்கு எருவாயிருது. இப்போ நம்ம அந்த 2 செடிக்கு மட்டும் அத்தி மரத்தோட இலைகளை பொறுக்கிட்டு போய் போட்டுடலாம். கீழே வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்கோம், அதுக்கு மேலே இந்த இலைகளை போட்டு மூடாக்காட்டம் போட்டு மேலே மண் போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். எருவு தலை போட்டாச்சு, அதுக்கு மேலே எருவு. இது வந்து நம்ம மாடு ஆடு சாணம் எருவு இருக்குது இல்லைங்களா, அது வாங்கிட்டு கொட்டியிருக்கிறோம். அதை கொஞ்சம் கொட்டி விட்டுறலாம். கொட்டி விட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். மண் போட்டு மூடி விட்டுறலாம். எருவு போட்டதுக்கப்புறம் பாருங்களேன், மண் போட்டு மூடிட்டார். நார்மலாக நம்ம காட்டு மண் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு ஃபுல்லாக எருவு அந்த இலைகள் அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மூடியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி தாங்க நம்ம செம்பக பூச்செடியுமே வெட்டி விட்டோம். பாருங்கள், அழகாக இருக்குது. வெட்டி விடுவோம். இதுக்கு மேலே தான் புது துளிர் வைக்கும். எப்போவுமே வெட்டி விட்டோமாக்கா கொஞ்சமாவது செடி அந்த பச்சை தலைங்க இருக்கிற மாதிரி வெட்டி விடணும். முழுசாக மொட்டை அடிக்கக்கூடாது. செடியை முழுசாக மொட்டை அடிக்கக்கூடாது. ஏன்னாக்கா அது பச்சையம் தயாரிக்க ஸ்டார்ச் தயாரிக்கிறதுக்கு நம்ம பச்சை இலைகளை விட்டுட்டு தான் கொஞ்சம் வெட்டி விடணும். சரிங்களா? எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுதான் சொல்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் பச்சை இலைகளை விட்டுட்டு தான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இங்கே இப்போ மரத்தை வெட்டி எடுக்குமோ, இந்த இடத்த சுத்தம் பண்ணவும் இந்த இடம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. சரி, இங்கே இடத்துல கொஞ்சம் புதினா நட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் புதினா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நேற்றுக்கு புதினா பறித்தேன் இல்லைங்களா, அந்த பறிச்சது போக இருக்கிற காம்புங்களை இங்கே நட்டு விட்டுறலாம். இங்கே வச்சோமா டக்குன்னு ஒடியாந்து பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி புதினா கொண்டு வந்தாச்சு. சும்மா இருக்காமல் இந்த கேப்பில் கொஞ்சோண்டு வெந்தயத்தையும் போட்டு விட்டுருக்கேன். பாருங்களேன், வெந்தயமும் முளைச்சி வந்திருக்கு. கொஞ்சம் பெருசாக தலை வந்துச்சுன்னா பறித்து அப்படியே கீரை கடைஞ்சிக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக தான். ஓகே, சூப்பர், அழகாக இருக்குது ரோஸு. இது வந்து ஒசூர் சைடு விற்கிற பன்னீர் ரோஸுங்க. இந்த பூவை மோந்து பார்த்தோமா அப்படியே பன்னீர் வாசம் கமகமன்னு அடிக்கும். அண்ணா இந்தாங்க, இது ஊனி விடுங்க. ஆனால் நல்லா பக்கமாக வை, தூரமாக வைக்காதீங்க. பக்கமாகவே வைங்க. புதினா தானே, ஏன் அதுக்கு அவ்வளோ இடத்த வேஸ்ட் பண்ணும். சும்மா சின்ன தொட்டியில் வச்சா கூட டக்குன்னு முளைச்சிக்கும். வேர் பிடிச்சிட்டா தலை கொடுத்துக்குது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் தட்டுமா? இன்னும் ஒரு 5 ஏர் போடு.
லைபீரியன் தக்காளிங்க, கொஞ்சம் விதை போட்டு முளைக்க வைக்கலாம். தக்காளி, கத்திரி, வெண்டை இதுக்கெலாம் வந்து காலமே கிடையாது. இப்போ தான் விதை போடணும், இப்போ தான் செடி வைக்கணுங்கிறதுலாம் இல்லை. இது எல்லா காலத்துலேயுமே நம்ம விதை போட்டு முளைக்க வச்சு நம்ம வந்து செடி நடவு செய்யலாம். அதனால் நீங்கள் தக்காளி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.